டேய் என்னங்கடா நாங்க கூப்பிடாம நீங்களா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்களை யாருக்க பார்க்க வந்தா? இந்த செவத்த புள்ள அழகான புள்ளைய பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக பார்க்கணும்? அதெல்லாம் பர்சனல் மேட்ரு. ஏங்க கை நீட்டமா காசு வாங்கணுமா இல்லாம 1008 கேள்விகளை எங்களை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யூத் மேட்ருங்க, உங்களுக்கு சொன்னா புரியாது. ஏமா போனா இந்த யூத்துக்காரங்கள உனக்கு தெரியுமா? இவங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லப்பா. ஆமா யார் இவங்க? பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கீங்க. கரெக்ட். துரைசாமி அப்பா நாங்களாம் வலியக்க வந்து மாட்டிட்டோம். நீங்க வேற அடியால கூப்பிட்டீங்க. உங்க வேலையை ஆரம்பிங்கப்பா. நறுக்கல ஒடிச்சு விட்டாங்களே அம்மா. ஏய் ஏன்டா அப்படி விழுந்து கிடக்குறீங்க? என்னாச்சு? மாப்பிள்ள நம்ம யாரையுமே அவ தேவைன்னு சொல்லிட்டா. உங்களை தெரியாதுன்னு சொல்லிருப்பா, என்ன சொல்லிருக்க மாட்டா. எங்களே தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் உன்னைய தெரியும் சொல்லுவாளா? அப்படியே சொன்னா அவளையும் அவங்க அப்பனையும் ஒரு கை பாத்துறேன்டா நான். பாண்டினா எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. கேட்டுட்டு வந்துருவா. உன்னை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. விடுங்கடா, எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்க. வாங்க. என்ன மாப்பிள்ள போன வேகத்துல விருட்டுன்னு திரும்பி அவங்க வந்துட்டேன். அப்பா இருப்பான்னு போனேன்டா, அந்த பொண்ணு வந்துருச்சு. பொம்பளை புள்ள கிட்ட என்னத்த வீரத்தை காமிப்பானு. அப்பதான் இருந்தால மாப்ள எங்க உள்ள ஏ அத்தே ஏன்டா சொல்ல? எவ்வளவு வேகமா போனேன் நானு. சொல்லிருந்தா அதே வேகத்துல திரும்பி வந்திருப்பேன். ஐயோ இருங்கடா. குறுக்கால வந்தா விட்டுருவேனா? டேய் ஒண்ணே தாண்டா, திரும்படா. டேய் உங்களை தானே கூப்பிடுறாங்க, திரும்புங்கடா. ஒண்ணே தாண்டா, திரும்படானா? கூப்பிடுறாங்களா, திரும்புடா. ஒண்ணே தாண்டா, திரும்படா. என்ன பார்த்தா டேன்னு? ஆமா. என்ன பார்த்தா டேன்னு? ஆமாடா. இப்போ நான் என்ன பண்ணணும்? வண்டியில உட்காரு. சரி. ஏமா 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 நிறுத்துமா நிறுத்துமா. என்ன? யாரும் இல்லாத காட்டுக்குள்ள ஆம்பளை புள்ளைய தள்ளிக்கிட்டா வர. எனக்கு பயமா இருக்கு, வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க. ஆத்தா பையன். ஏய் இது உனக்கே ஓவரா இல்ல? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. நான் பயப்படுறேன்னு உண்மையை சொல்றேன், அதுக்கு பெருமை பண்ண நீங்க. ஷூ. இந்தா படி. என்னது அது? பிரிச்சு படியே. என்ன எல்லாம் தலைகீழா இருக்கு? திருப்பி படுறா. நீ என்ன ரொம்ப தான் மிரட்டுற. இரு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல படுறா. கருவண்டு போல் கண்கள், கரெக்ட். கோவை பழம் போல் இதழ்கள். ரொம்ப கரெக்ட். என்னால ஒத்துக்க முடியாது. எவனோ ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா அதை நான் படிச்சு காமிக்கணுமா? இதை தாங்குற அளவுக்கு இது அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதுங்க. ஸ்ட்ராங்கா லைட்டான அப்புறம் பாத்துக்கலாம். முழுசா படி. நிலவு போல் முகம். கரெக்ட். இப்படிக்கு உங்களையே நினைத்து கொண்டிருக்கும் உசிலம்பட்டி பாண்டு. ஏங்க இதை நான் எழுதலைங்க. டியூப் லைட். நீ எழுத மாட்டேன்னு தெரியும், அதை நானே எழுதி கொடுத்தேன். நான் டியூப் லைட்டாவே இருந்துட்டு போறேன். ஆனா இந்த லெட்டர்ல உங்களை வர்ணிச்சு நிலா மோகன்லாம் எழுதிருக்கீங்க. இது ரொம்ப ஓவரா இல்ல? இது ஓவரா இருக்கா? ஒத்துக்க மாட்டியா? முடியுமா முடியாதா? முடியாது. முடியுமா முடியாதா? சிப்படா முடியல. முடியுங்க, போகாதீங்க போகாதீங்க. ஆமா. எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? சுந்தரபாண்டி, இந்த வாரத்தில் தலைமை ஆசிரியர் போஸ்டிங் உனக்கு போடுறதாகவும் அதை நீ விட்டு கொடுத்தா எனக்கு போடுறதாகவும் பேச்சு அடிபடுது. உனக்கு 7 வருஷந்தே சர்வீஸ் இருக்குது, எனக்கு 15 வருஷம் சர்வீஸ் இருக்குது. நான் உனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் தரேன். அதை வாங்கிட்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டினா அந்த போஸ்டிங் எனக்கு வரும். வேலை செய்கிற காலத்தில் எப்போ ரிட்டையர்ட் ஆகணும்னு அரசாங்கம் தான் முடிவு பண்ணோம். நாமளே விரும்பி விஆர்எஸ் வாங்கினா அப்போ இத்தனை நாள் அந்த தொழிலை சந்தோஷம் இல்லாமல் செஞ்சோம் தானே அர்த்தம். சத்தியப்படி கடைசி நாள் வரைக்கும் 10 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த ஸ்கூலை விட்டு நான் போவேன். இனிமே இதை பற்றி பேசாதீங்க. 10 பிள்ளைக்கு பாடமாக நடத்த போகிறேன். அது வரைக்கும் நீ இருந்தா தரடா. 2 3 டேய் தலையாட்டி, என்னடா இவ்வளவு பணத்தை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க? மாப்பிள்ள இன்னோட நம்ம கஷ்டம் தீர போகுது. எப்படி? இவர் நம்ம அணப்பட்டிக்காரு. 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுக்குறாரு. மேஜிக் எதனா பண்றாரா? இந்த பாருங்க, இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல். இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியலங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 2 லட்சம் ரூபாய். இதை நான் ஒரு சேவையாவே செஞ்சுக்கிறேன். மாப்ள இவரை வச்சு சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சுடுவோம் மாப்ள. மாப்பிள்ள 10 பால் மாடை வாங்கி 10 பேத்துக்கு வேலை கொடுக்கணும்டா. இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? 10 மாடுன்றான்டா. 100 மாடு வாங்கி ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு திங்க் பண்றேன். கரெக்ட் மாப்பிள்ள. கரெக்டா சொன்னல? பாண்டி பத்தால வாத்தியார் உங்க அப்பா ஆளு வச்சு வட்ட போறான். எப்படியே போய் காப்பாத்து. பொறுக்கி ராஸ்கல், நீ பண்ண பொறுக்கி தரத்தால என்ன வெட்ட பார்த்தானுங்க. குடும்பத்துக்கு உழைக்கிறவன் நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன வெட்டி சாய்ச்சிட்டு எல்லாரும் நடுத்தருக்கு கொண்டு வராரு பாக்குறியா? என்னடா முறைக்கிற? திட்ட மாட்டான் அவன். அடிச்சு கொல்லுங்க அவனை. உசுரோட இருந்து தடதோட நெஞ்சை குத்தி கிழிக்கிறத விட செத்து ஒழியட்டும். தலைமொழி விட்டு போறேன்.
ஏய், என் குடும்பம் எனக்கு கோவில் மாதிரி. எங்க அம்மாவை தப்பா பேசுனதுக்கே நாக்கு அறுத்துட்டு ஜெயிலுக்கு போனவன். நீ என்னடானா எங்க அப்பாவை கொல்ல பார்த்துருக்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது உன் குடும்பத்தையே சங்கர்த்திருப்பேன். ஏய், இதோட ஆட்டத்தை நிறுத்திக்கோ. இந்த பாண்டி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணா தாங்க மாட்டேன். இந்தா மீன் குழம்பு, நிறைய மீன் இருக்கு. பொறுமையா சாப்பிடு, எவ்வளவு வேணா கேட்டு சாப்பிடு. ஏய், அங்க யார் கூட தனியா பேசிட்டு இருக்க? பாண்டிட்டு தாங்க. அம்மா, குழம்பு நல்லா இருக்குமா? எழுந்துடா, எழுந்துடா. என்ன மீன் குழம்பு கேக்குதா உனக்கு? மீன் குழம்பு. ஏய், உன் தாலி இருக்க பார்த்தா அவனுக்கு பக்கால தாலி. ஏய், என்ன உன் போய்க்கு தான தாலே? என் உயிரை நான் போணும். ஏய், விடுடா. ஏய், உன் உயிரை இருக்க போக மாட்டேன்டா. டாக்டர், அப்பருக்கு பசங்களோட சேர்ந்து ஏய், என் கழுத்து. ஏய், பக்கடா போற. என்ன போற தெரியல. கோவம் அடங்கினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப போடா. ஏன்டா அவனை பெத்தன்னு தெரியல. போ சொல்லுமா அவனை. போடா. ஐயா பாண்டி, ஏன் இங்க வந்து பனியில படுத்துக்கிட்டு இருக்க? நீ எங்க வந்த? சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்டா. எந்த நேரத்துல உன்னை பெத்தனோ தெரியல. உனக்கு அவருக்கு 7 பொருத்தமே இருக்கு. நீ எதுக்கு பாடுற? விடு. நீ சாப்பிட்டியா? மீனை வாங்கிட்டு வந்து 5 வேலை பார்த்த பிள்ளை ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடிச்சு விரட்டிட்டார். என்னால எப்படிடா சாப்பிட முடியும்? என்னாலதான் உனக்கு இவ்வளவு தொல்லை. நீ பசி தாங்க மாட்டே. நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடு, சொன்னா கேளு. டேடே, பார்த்து சாப்பிடுறா, முள் இருக்கு. கூட நான் பிச்சு போடுறேன். என்னடா? இல்லம்மா, அப்பா என்ன திட்டும் போதெல்லாம் எதுக்குடா எனக்கு இப்படி ஒரு அப்பா கொடுத்தேன்னு கடவுளை திட்டுவோம்மா. அப்படி ஒரு அப்பா கொடுத்துட்டு இப்படி ஒரு அம்மா கொடுத்தாங்கல்ல, அதை நினைச்சு அப்பப்போ சந்தோஷப்படுவோம்மா. அம்மா, நீ எதுக்குமா அழுவுற? சிவகாமிங்க பார், மீன் குழம்பு எப்பவும் நீ நல்லா தான் வைப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு மீன் குழம்பு. எனக்கு வசதி இல்லை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வசதி வரும். அப்போ இந்த கைக்கு தொங்க வலையில போடுவேன். எனக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றதே பிடிக்காது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க. சூடாக இட்லி சுட்டு அதில் கொஞ்சம் கார சட்னி வைப்பாங்க. சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நீ எதுக்கு சுத்தி வளைக்கிறேன்னு நல்லா தெரியுது. காசு இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே. கிளவிக்கிட்டே கடனாமே பசங்க சொன்னாங்க. இன்னும் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ற. நீங்க வச்சு செலவு பண்ணாதான் எனக்கு பெருமை. இவ்வளோ பணத்தை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இல்லை, நீ பெருமை பண்ணுன்ற ஒரே காரணத்தால் தான் நான் வச்சுக்கிறேன். வா வா வா. இதை சாப்பிட்றதுக்கா இவ்வளோ தூரம் வந்தோம்? கிளவி கடைக்கு போயிருந்தா இட்லி சுட சுட கொடுத்துருக்கோம். சாப்பிடு. சரி, நம்ம 2 பேரும் தைரியமாக சுற்றிட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு தெரிய போதும். இங்கே பாருமா, என் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நான் தான் ஹெட்டு. ஆனால் உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் ஃப்ரெண்டெல்லாம் நிற்க வச்சு லாடம் கட்டின மாதிரி என்னையே கட்டிட போறாருமா. எங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. நான் எது சொன்னாலும் கேட்பாரு. என் வீட்டுல நான் தான் ஹெட். ஓ, எங்கள் வீட்டில் என்ன மாதிரி? நான் சாப்பிட்டேன். நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன்.